நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அவதூறாக கருத்து பதிவிட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கக்கூடிய தீரன் திருமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் யூடியூப் மற்றும் சோசியல் மீடியாக்களில் பிஸ்மி மற்றும் அதே போன்று தமிழன் கோகுல் ஆகிய 2 பேரும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து மிகவும் தரக்குறைவான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் தரக்குறைவான பதிவுகளை செய்து சீமான் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரித்து வந்தது. அப்போது நீதிபதி பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுக எம்எல்ஏ முதல்வர் குறித்து பேசின உடனே நடவடிக்கை எடுத்து கைது செய்வீர்கள், அதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் சீமானை பொறுத்தவரை தேர்தலில் தோற்கலாம், வெற்றி பெறலாம். ஆனால் தற்போதைய தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவராக உருவாகி இருக்கிறார். ஆனால் அவர் குறித்த அந்த புகார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து இன்று அதனுடைய நிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய தீரன் திருமுருகன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மதுரை சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு என்பதை செய்திருக்கிறார்கள். யூடியூபர்ஸ் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் ஆகிய இருவர் மீதும் மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் ராம்லட்சுமி 4 பிரிவுகளின் கீழ் அவதூறாக ஒருவரை சமூக வலைதளங்களில் பரப்புதல், அவருடைய புகைப்படங்களை மார்பிங் செய்து பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவரது புகைப்படங்களை மார்பிங் செய்து இந்த சமூக வலைதளங்களை பதிவிட்டது தொடர்பாக தான் இந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் அடிப்படையில் பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட இந்த சமூக வலைதளங்களுடைய பதிவுகளை நீக்குவதற்கு யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள நிர்வாகத்திற்கும் மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் அந்த பரிந்துரை கடிதம் என்பதை கொடுத்திருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட யூடியூபர்ஸ் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் ஆகிய இருவரை மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் தற்போது தேடி வருகின்றனர். தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு என்பது 4 பிரிவுகளின் கீழ் செய்யப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.